Hello my dear students, இது வந்து செமிகண்டக்டர் பார்ட் 10 வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்டோ எலக்ட்ரிக்கல் ஜங்ஷன் டிவைசஸ், அதாவது ஃபோட்டோ டயோட், எல்இடி, சோலார் பேனல், இது எல்லாமே எப்படி ஒர்க் ஆகுது. ஆக்சுவலாக ஃபோட்டோ டயோட் அப்படிங்கிறது என்னென்னா லைட் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணக்கூடிய சென்சார். ஸோ அதான் ஃபோட்டோ டயோட். ஸோ இது எல்லாமே எதால் செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஎன் ஜங்ஷன் டயோடால் தான் செஞ்சுருப்பாங்க. பட் அதில் சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கும். அது என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ the very first line பாருங்களேன், OJD are PN junction diodes, junction devices which works because of the current carrier that are generated by the photon. Photon அப்படிங்கிறது என்னென்னா லைட்லேருந்து வரக்கூடிய டைனி பாக்கெட் ஆஃப் எனர்ஜியை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஃபோட்டான் அப்படின்னு சொல்லுவோம். ஃபோட்டானோட எனர்ஜி என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஈஸ் ஈக்குவல் டு ஹெச் நியூ. ஏன்னா ஃபோட்டானோட எனர்ஜி எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா அதோட ஃப்ரீக்வன்சியை பொறுத்து தான் எனக்கு இருக்குது. ஸோ ஈஸ் ஈக்குவல் டு ஹெச் நியூ. இது வந்து ஃபஸ்ட்டே அந்த டியூவல் நேச்சர் அப்படிங்கிற லெசனில் இது வரும். பட் நம்ம அது நடத்தாமல் இது வந்துட்டனால கொஞ்சம் அது என்னென்ன ஓரளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபோட்டான் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ நம்ம டியூப் லைட் வீட்டில் எரியுதுன்னு வச்சுக்காங்களேன், இல்லை குண்டு பல்பு நம்மளுக்கு எரிஞ்சிட்ருக்கு அப்படின்னா அதுலேருந்து ஒரு லைட் வருது பார்த்தீங்களா. அந்த லைட்டை என்னன்னு சொல்கிறாங்கன்னா அக்கார்டிங் டு இது வேவ் தியரி படி என்ன சொல்கிறாங்கன்னா இட் இஸ் அன் டைனி பாக்கெட் ஆஃப் எனர்ஜி கால்ட் ஆஸ் அன் ஃபோட்டான் அப்படிங்கிறாங்க. அந்த ஃபோட்டானுக்கு எனர்ஜி எவ்வளோன்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஈஸ் ஈக்குவல் டு ஹெச் நியூ. ஹெச்ங்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், நியூ அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரீக்வன்சி, விச் மீன்ஸ் தட் இப்போ ஒரு செகண்டுக்கு 10,000 ஃபோட்டான் வந்து சென்சார் மேலே இடிக்குது. அதே இன்னொரு சென்சாரில் ஒரு செகண்டுக்கு 2000 ஃபோட்டான் வந்து இடிக்குது அப்படின்னா இதில் எதில் ஃப்ரீக்வன்சி அதிகம் அப்படின்னா செகண்ட் இதில் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு அதிகம். ஸோ ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருந்துச்சுனாலே அந்த ஃபோட்டானோட எனர்ஜியும் அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபோட்டோ டயோட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபோட்டோ டயோட் அப்படிங்கிறது என்னென்னா இது ஒரு லைட்டை வந்து சென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ். எக்ஸாம்பிள் டிவி ரிமோட் கூட இந்த பிரின்சிபலில் தான் ஒர்க் ஆகுது. ஸோ ஃபோட்டோ டயோட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இட் இஸ் லைக் ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோட் எடுத்து அதை வந்து மேலே ஃபேப்ரிகேட் பண்ணியிருப்பாங்க. அதை ஃபேப்ரிகேட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஒரு டிரான்ஸ்பரண்ட் விண்டோ கொடுத்துருப்பாங்க. அதாவது அது வழியாக தான் லைட் உள்ளே போகும். ஸோ எவ்வளோ லைட்டு போகுது அப்படிங்கிறத அது பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு சென்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ வி ஆல்ரெடி நோ தட், நான் முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், லைட் கன்சிஸ்ட் ஆஃப் அ டைனி பாக்கெட்ஸ் ஆஃப் எனர்ஜி கால்ட் அஸ் அ ஃபோட்டான் whose energy in turn depends upon the frequency. அப்போ ஃபோட்டானோட எனர்ஜி is equal to h nu. h is nothing but a Planck's constant. Nu அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா frequency. So we know that electron in a semiconductor of a diode need to overcome the energy gap. நம்மளுக்கு நல்லாவே தெரியும் செமிகண்டக்டரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எனர்ஜி கேப்னு ஒன்று இருக்கும். அதாவது வேலன்ஸ் பேண்டுக்கும் கண்டக்ஷன் பேண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கேப்பை தான் நம்ம வந்து எனர்ஜி கேப்புன்னு சொல்கிறோம். அப்போது இந்த எனர்ஜி கேப்பை தாண்டி போகிற அளவுக்கு அதுக்கு வந்து பார்த்துட்டோம்னா எனர்ஜி கிடைக்கணும். ஸோ டு பிகம் ஃப்ரீ அண்ட் கிரியேட் அ எலக்ட்ரான் ஹோல் பேர். எலக்ட்ரான் ஹோல் பேர்னு என்ன, வேலன்ஸ் பேண்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் அங்கேருந்து வெளியே வந்துச்சு அப்படின்னா அங்கே ஒரு ஹோல் கிரியேட் ஆயிரும். அப்போ எலக்ட்ரான் ஹோல் பேர் கிரியேட் ஆகும் விச் ஆக்ட்ஸ் அஸ் அ சார்ஜ் கேரியர். நம்மளுக்கு நல்லாவே தெரியும் சார்ஜ் கேரியர் அப்படிங்கிறதே செமிகண்டக்டர் டிவைசஸை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரான்ஸும் ஹோல்ஸும் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா சார்ஜ் கேரியர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து பி ஜங்ஷனில் எது மெஜாரிட்டி எது மைனாரிட்டி அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ சார்ஜ் கேரியர்ஸ் நம்மளுக்கு இங்கே தேவை. ஃபோட்டான்ஸ் ஆஃப் லைட் வித் எனர்ஜி கிரேட்டர் தென் த எனர்ஜி கேப். நம்ம அந்த லைட் இருக்குது பார்த்தீங்களா, லைட்லேருந்து வரக்கூடிய ஃபோட்டானோட எனர்ஜி அந்த எனர்ஜி கேப்பை விட எனர்ஜி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இட் கெட்ஸ் அப்சர்வ்டு பை த செமிகண்டக்டர் அண்ட் லீடிங் டு த கிரியேஷன் ஆஃப் எலக்ட்ரான் ஹோல் பேர். இவ்வளோதாப்பா பிரின்சிபல். என்னென்னா ஒரு லைட் நான் அந்த சென்சார் மேலே அடிக்கிறேன், செமிகண்டக்டர் சென்சார் மேலே அடிக்கிறேன் ஃபோட்டோ டயோட். ஸோ நான் அடிக்கிற லைட்டோட எனர்ஜி அந்த செமிகண்டக்டர் டிவைசஸில் இருக்கும் பார்த்தீங்களா எனர்ஜி கேப்பு, அந்த கேப்பை விட அதிகமாக இருந்துச்சுன்னா நான் அடிக்கிற எனர்ஜி அது வாங்கிட்டு அந்த எலக்ட்ரான் வந்து பார்த்தோம்னா வேலன்ஸ் பேண்ட்லேருந்து கண்டக்ஷன் பேண்ட் மேலே போகும். அப்படி போகிறப்போ வேலன்ஸ் பேண்டில் ஒரு ஹோல் கிரியேட் ஆகும். அப்போது இதை தான் வந்து பார்த்துட்டோம்னா இப்படி தான் ஃபோட்டோ டயோட் வேலை செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள் அந்த டயக்ராமில் போட்டிருக்கேன். நான் வெளியிருந்து ஒரு எனர்ஜி நான் கொடுக்குறேன் ஹெச் நியூ, இட் ஷுட் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இஜி எனர்ஜி கேப். அப்படி கொடுக்குறப்போ எனக்கு பாருங்கள் பி ரீஜன்லையும் என் ரீஜன்லையும் எலக்ட்ரான் ஹோல் பேர் கிரியேட் ஆகுதா. பி ரீஜனில் அந்த டிப்ளிஷன் லேயருக்குள்ளே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹோல் கிரியேட் ஆகுது. என் சைடில் டிப்ளிஷன் லேயருக்குள்ளே எலக்ட்ரான் வந்து பார்த்துட்டோம்னா கிரியேட் ஆகுது. ஸோ எலக்ட்ரான் ஹோல் பேர் இஸ் கிரியேட்டட். ஸோ ஃபோட்டோ டயோட் இஸ் டிசைன் ஸோ தட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஹோல் பேர்ஸ் ஆர் கிரியேட்டட். அப்போது நம்மளுக்கு இந்த ஃபோட்டோ டயோட் எப்போ நல்ல ஃபோட்டோ டயோட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்
இருக்கோம்னா ஒரு லைட் அடிக்கிறப்போ டிப்ளீஷன் லேயருக்குள்ள நிறைய எலக்ட்ரான் ஹோல் பேர் கிரியேட் ஆச்சு அப்படின்னா then the photodiode is considered to be an efficient one. So we know that depletion layer has an electric field. இது நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். அந்த உள்ள இருக்கக்கூடிய சார்ஜ்னால ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு, டிப்ளீஷன் லேயருக்குள்ளே இருக்கக்கூடிய சார்ஜ்னால ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்போவுமே N to P சைட் ட்ராவல் ஆகும் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே எல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ we know that depletion layer has an electric field due to the separation of an static charges on both sides of the PN junction diode. As soon as the electron hole pairs are created, electric field across depletion layer pushes the hole. பாருங்கள், நல்லா பாருங்கள், எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் ஆயிடுச்சு. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன பண்ணும் அப்படின்னா டிப்ளீஷன் லேயரில் இருக்கக்கூடிய அந்த ஹோலை பி சைடில் தள்ளிவிடும். அண்ட் டிப்ளீஷன் லேயரில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை என் சைடில் தள்ளிவிடும். அப்படி தள்ளுறப்போ டியூ டு திஸ் மூமெண்ட் ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ் த ஸ்மால் ஃபோட்டோ கரண்ட் இஸ் ஜெனரேட்டட். நம்மளுக்கு நல்லா தெரியும், இந்த எலக்ட்ரான்ஸும் ஹோல்ஸும் மைக்ரேட் ஆச்சு அப்படின்னா அங்கே நம்மளுக்கு இது கரண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ரொடியூஸ் ஆகும். சின்ஸ் இங்கே வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஹோல் பேர் ரொம்ப கம்மியாக இருக்கிறனால மைன்யூட் அமௌண்ட் ஆஃப் ஃபோட்டோ கரண்ட் சின்ஸ் அந்த ஃபோட்டானை வச்சு கிரியேட் ஆனாலும் அந்த கரண்ட்டுக்கு பேர் ஃபோட்டோ கரண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபோட்டோ கரண்ட் இஸ் ஜெனரேட்டட் த்ரூ அன் எக்ஸ்டர்னல் லோடு கனெக்டட் டு அ பேட்டரி. அப்போ எக்ஸ்டர்னல் லோடுங்கிறதே வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன டிவைஸோ அதுதான் எக்ஸ்டர்னல் லோடு சொல்லுவாங்க. ஸோ இப்போ லோடிங்கிறது முன்னாடியே நான் சொன்னேன்ல உங்களுக்கு, ஜீனா டயோடில் லோட் அப்படிங்கிறது அது டிவி, ஃபேன், வாஷிங் மிஷின், லைட், அது எதாவது இருக்கலாம். இங்கே லோடு கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு லோடுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதனால் அது என்ன டிவைஸ்ன்னு நான் சொல்லாமல் அதுக்கு இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸை ரெசிஸ்டராக போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ பாருங்கள், டயக்ராமில் பாருங்கள், மேலேருந்து ஒரு லைட் அடிக்கிறேன். டிப்ளீஷன் லேயரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு எலக்ட்ரான் ஹோல் பேர் கிரியேட் ஆகுது. அந்த எலக்ட்ரான் ஹோல் பேர் மைக்ரேட் ஆகிறதுனால எனக்கு வந்து ஒரு ஃபோட்டோ கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ஃபோட்டோ கரண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா கீழே லோட் ரெசிஸ்டர் வழியாக ட்ராவல் ஆகுது. ஸோ மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோட்டோ கரண்ட் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் இன்டென்சிட்டி ஆஃப் த லைட். அப்போ ஃபோட்டோ கரண்ட் வந்து பார்த்தோம்னா அதிகமாக இருக்கிறதும் கம்மியாக இருக்கிறதும் எதை பொறுத்து இருக்குது? நான் வெளியிருந்து அடிக்கக்கூடிய லைட்டை பொறுத்து இருக்குது. இப்போ நான் ஒரு டார்ச் லைட்டில் ஒரு டார்ச் லைட்டை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபோட்டோ டயோட் மேலே அடிக்கிறேன். இல்லை ஒரு ஃபோட்டோ டயோடை கொண்டு போய் நான் வந்து சன்லைட்டில் வைக்கிறேன். ரெண்டில் எது இன்டென்சிட்டி அதிகம்? சன்லைட்டில் வைக்கிறது தான். அப்போ ஆப்வியஸாக சன்லைட்டில் வைக்கிறப்போ இன்டென்சிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா எலக்ட்ரான் ஹோல் பேர் நிறைய கிரியேட் ஆகும். எலக்ட்ரான் ஹோல் பேர் நிறைய கிரியேட் ஆச்சு அப்படின்னா ஃபோட்டோ கரண்ட்டு நிறைய கிரியேட் ஆகும். அப்போ கீழே ஒரு நோட்டேஷன் போட்டிருக்கோம் பாருங்கள், ஃபோட்டோ கரண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த இன்டென்சிட்டி ஆஃப் த இன்சிடென்ட் ரேடியேஷன். ஹவவர் திஸ் சேஞ்ச் இஸ் டூ ஸ்மால் டு பி மெஷர்ட் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் அன் எக்ஸ்டர்னல் ஒயர். ஸோ இதை வந்து பார்த்துட்டோம்னா இந்த ஃபோட்டோ கரண்ட்டுங்கிறத ரொம்ப மைன்யூட் கரண்ட் தான்ப்பா. ஸோ அதை வந்து பார்த்துட்டோம்னா ஒரு மைக்ரோ ஆம்மீட்டர்லையோ இல்லை மில்லி ஆம்மீட்டர்லையோ வச்சு மெஷர் பண்ணுவாங்க. மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோட்டோ கரண்ட் இஸ் டூ ஸ்மால் வென் கம்பேர்ட் டு த லார்ஜ் கரண்ட் தட் ஃப்ளோஸ் த்ரூ த டயோடு. ஸோ டயோடில் இருக்கக்கூடிய கரண்ட்டை விட இங்கே ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கரண்ட் பாருங்க, மறுபடியும் படிக்கணும் பாருங்க, மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோட்டோ கரண்ட், அதாவது ஃபோட்டானால் கிரியேட் ஆகக்கூடிய கரண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இட் இஸ் வெரி ஸ்மால் வென் கம்பேர்ட் டு த லார்ஜ் கரண்ட் தட் ஃப்ளோஸ் த்ரூ த டயோட் யூசிங் அண்ட் ஃபார்வர்ட் பயாஸ். ஏன்னா இங்கே நம்ம ஃபார்வர்ட் பயாஸ் தானே கொடுத்துருக்கோம். அப்போ நம்ம அதுக்கு ஒரு பேட்டரி கொடுத்துருப்போம்ல. நம்ம கொடுக்குற கரண்ட்டை விட ஃபோட்டானால் கிரியேட் ஆகக்கூடிய கரண்ட் ரொம்ப மைன்யூட்டாக தான் இருக்கும். அப்போ ஃபோட்டோ கரண்ட் பாருங்கள் எந்த சைடில் இந்த சைடு போகுதுன்னு N to P ட்ராவல் ஆகுதா. இங்கே ஃபார்வர்ட் பயாஸ் கரண்ட் பாருங்கள் பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் போகுது. அதாவது ஃபோட்டோ கரண்ட்டை நம்மளோட ஃபார்வர்ட் பயாஸ் கரண்ட்டை அப்போஸ் பண்ணுது. ஸோ இங்கே ஃபார்வர்ட் பயாஸ் கரண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அந்த ஃபோட்டோ கரண்ட்டை வந்து பார்த்துட்டோம்னா ரொம்ப நெக்லிஜிபிள் அப்படிங்கிறனால அந்த சேஞ்சஸை நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறது கிடையாது. ஸோ மறுபடியும் படிக்கிறேன், மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோட்டோ கரண்ட் இஸ் டூ ஸ்மால் வென் கம்பேர்ட் டு த லார்ஜ் கரண்ட் தட் ஃப்ளோஸ் த்ரூ த டயோட் அண்டர் ஃபார்வர்ட் பயாஸ். Thus, change in photocurrent with change in intensity of the light is very difficult to measure when a photodiode is operated under a forward bias. இப்போ கேட்பாங்க, why photodiode should not be operated in a forward bias? ஸோ ஏன்னா ஃபார்வர்ட் பயாஸில் ஃபோட்டோ கரண்ட்டை விட ஃபார்வர்ட் பயாஸ் கரண்ட் அதிகமாக இருக்கும். அப்போது ஃபார்வர்ட் பயாஸ் கரண்ட்டு தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா மெஷரபுளாக இருக்கும். அந்த ஃபோட்டோ கரண்ட் வந்து ரொம்ப மைன்யூட் குவான்டிட்டி, அதை மெஷர் பண்ணுறது கஷ்டம். இது ஒரு கொஸ்டின், நல்லா பார்த்துக்காங்க.
அப்போ கேட்குறாங்க, சரி அப்புறம் எப்படி ஃபோட்டோ டயோட் வேலை செய்யும் அப்படின்னா, ஷுட் பி கனெக்டட் இன் அ ரிவர்ஸ் பயாஸ். ஸோ ரிவர்ஸ் பயாஸில் தான் நம்ம எப்போவுமே ஃபோட்டோ டயோட கனெக்ட் பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும், ரிவர்ஸ் பயாஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கரண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும், அப்படி இல்லாட்டி கரண்ட்டே இல்லாமல் இருக்கும். அப்போ ஆப்வியஸாக எந்த கரண்ட் அதிகமாக இருக்கும்? ஃபோட்டோ கரண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரிவர்ஸ் பயாஸ் கரண்ட்டை விட அதிகமாக தான் இருக்கும். ஸோ however, change in magnitude of the photo current with intensity of the incident radiation can be measured if the photodiode is connected through a diode அண்டர் அ ரிவர்ஸ் பயாஸ். ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபோட்டோ டயோட் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த ஃபோட்டோ கரண்ட் இஸ் மெஷரபிள். ஸோ அப்போது இந்த ரெண்டில் எந்த கனெக்ஷன் நம்மளுக்கு நல்லது? ஃபோட்டோ டயோட் ரிவர்ஸ் டிரெக்ஷனில் தான், ரிவர்ஸ் பயாஸில் தான் ஃபோட்டோ டயோட எப்போவுமே ஒர்க் பண்ண வைக்கணும் ஃபார் அன் எஃபிஷியன்ட் ஃபங்க்ஷனிங். ஸோ கீழே ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க பாருங்கள், விஐ கிராஃப் ஃபார் டிஃப்ரெண்ட் இன்டென்சிட்டிஸ் ஆஃப் லைட். ஸோ லைட்டோட இன்டென்சிட்டி அதிகமாக கரண்ட்டோட இன்டென்சிட்டி எனக்கு அதிகமாகிட்டே போகுது. ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபோட்டோ டயோட். ஸோ தேங்க்யூ வெரி மச். அடுத்து நம்ம வீடியோ பார்ட் 10ல் வந்து பார்த்துட்டிங்கன்னா 11ல் வந்து பார்த்துட்டிங்கன்னா பேலன்ஸை பார்க்கலாம்.